அண்ணி சும்மா என் மேல பழி போடாதீங்க, எல்லாமே என் மேல தான் நீங்க பழி போட்டுருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியாது, நீ தான் பண்ணிருப்ப. அண்ணி அண்ணின்னு ரொம்ப மரியாதை குத்தா நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. போங்க. நான் சொன்னேன் சின்ன பொண்ணு உனக்கு இடம் கொடுத்த பாரு, என்ன சொல்லணும். தயவு செய்து இனிமே என்கிட்ட பேசிட்டு பேசிடாத. நான் பேச மாட்டேன். ரோஷமா நீங்க பேசாம இருங்க. என்ன இவங்க காலைல பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்ச் டைம் ஆகுது இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. என்ன காலைல இருந்து எதுவுமே சாப்பிடாம 2 பேர் உட்காந்துருக்கீங்க? லஞ்ச் டைம் ஆகுதுல, வந்து சாப்பிடுவா. அண்ணிய காலைல இருந்து சாப்பிடாம ரோஷமா இருக்கிறாங்களே, நான் மட்டும் சாப்பிடணுமா? நான் மானம் கட்டவளா? என்ன ஜூஸ் சம்மந்தம் இல்லாம பேசுது. பாரு எப்படி மயக்கடிச்சு பத்துன்னு இருக்க, ஏஞ்சி கொடி. அவனோட கதவு கூட திறக்க மாட்டா. ஏஞ்சி வந்து சாப்பிடுது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நான் பசியில செத்தால சாவேன், ஆனா இந்த வீட்டு சாப்பாடுல கை வைக்க மாட்டேன். ரோஸ்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பசி ரொம்ப வயிற்று கிள்ளுது. நம்மளே இவ்வளவு ரோஷமா வரணும். அண்ணி வெளியே கூட வரலையே, பச்சை தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டாங்களே. அண்ணி அண்ணன் கூடும் போது போயிட்டு இருந்தா பெருமையா வானான்ட்டேன். வயிற்றுல ரொம்ப பசி எடுக்குது. இந்த வாட்டி அண்ணி கிட்ட போயிட்டு அண்ணி காலைலன்னா உயிர் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட வேண்டியதான். அவங்க பாவம், அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. உள்ள போனாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். அண்ணி நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சிருக்கா? அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா?